Hello friends, என்னோட YouTube channel Prepare to Crack தமிழுக்கு உங்க எல்லாரையுமே நான் வெல்கம் பண்றேன். நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா நம்ம லாஸ்ட் மினிட் எக்ஸாம் டைம்ல ஒரு ஃபுல் ரிவிஷன் எல்லா கான்செப்ட்டையுமே ஃபுல் ரிவிஷன் பண்ணி ஓகே இதுதான் இந்த கான்செப்ட்ஸ் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா இந்த சம் என்னால அப்ரோச் பண்ண முடியும் அப்படின்லாம் இருக்கும்ல அந்த கான்செப்ட்ஸ் தான் நான் உங்களுக்கு ஒரு ஃபாஸ்டா ஓகே இதெல்லாம் நீங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ங்கறத தான் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஹோப்ஃபுல்லி லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனுக்கு உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படி நான் நம்புறேன். ஓகேங்களா? நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம டேட்டா வீடியோக்குள்ள போயிடலாம் फ्रेंड्स. ஓகேங்களா? சோ நான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்க டாபிக்னா எப்பவுமே மேத்ஸ் ஆப்டிட்யூட்னாலே ஃபர்ஸ்ட் நான் எல்லாருக்குமே சொல்றது பெர்சன்டேஜ் டாபிக். ஏன்னா பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது ஓவரால் மேத்ஸ் ஆப்டிட்யூட்க்கு நிறைய சாப்டர்ஸ்க்கு வந்து அது ரொம்ப பேசிக்கான விஷயமா இருக்கு. சோ அந்த பெர்சன்டேஜ் தான் நான் ஃபர்ஸ்ட் எடுத்தேன். இந்த பெர்சன்டேஜ்ங்கிறது உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷன்ல யூஸ் ஆகலாம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல salary and expenses, total voting problems, simple interest, compound interest, profit and loss எல்லாத்துலயுமே இந்த பெர்சன்டேஜ் கான்செப்ட்ஸ் தான் நம்ம அப்ளை பண்ணுவோம். சோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ நம்ம டைரக்ட்டா ஃபர்ஸ்ட் அந்த கான்செப்ட பாத்துறலாம். ஓகேங்களா फ्रेंड्स? ஃபைன். ஓகே. சோ பெர்சன்டேஜ் அப்படினா என்ன फ्रेंड्स? பெர்சன்டேஜ் அப்படினா பெர்சென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்ட்டா? அதாவது something by 100 divided by 100 அதுதான் பெர்சன்டேஜ். 80% அப்படினா 80 by 100 அதுதான் அதோட மீனிங். சோ நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஜெனரலா உங்களுக்கு சில விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு இதுன்னா அதோட 100% என்னன்னு தெரியணும், 10% என்னன்னு தெரியணும், 1% என்னன்னு தெரிஞ்சுக்கணும், நெக்ஸ்ட் 50% என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அப்புறம் 25%, 5% இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா ஈஸியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 80 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 80 உடைய 100% அப்படிங்கிறது 100 அவ்வளவுதான். 100%னா மொத்தமா 80 உடைய 100% 80, 80 உடைய 10% அப்படிங்கிறது 8 இருக்குமா, 80 உடைய 1% அப்படிங்கிறது 0.8 இருக்குமா, 100%ங்கிறது 80, 50%னா அதோட அப்படியே ஆஃப். சோ 80 உடைய 50% அப்படிங்கிறது 40, 25%னா அதோட அப்படியே 1/4 அப்படின்னு சொல்லுவோம். கரெக்ட்டா? சோ 80 உடைய 1/4 அப்படிங்கிறது ஃப்ரெண்ட்ஸ் 20 ஆர் 50% உடைய ஆஃப் அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம். 5%ங்கிறது 50%, 40னா 5%ங்கிறது 4 வரும். கரெக்ட்டா? 40னா இது 4 வரும் ஃப்ரெண்ட்ஸ். இத உங்களுக்கு ஃபாஸ்டா ஒரு நம்பரை பார்த்தோனே 1 செகண்டுக்குள்ள இது எல்லாமே உங்க மைண்ட்ல ஓடிடுச்சுன்னா உங்களுக்கு அப்ளை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். 60% கேட்டிருக்காங்கன்னா 50% பிளஸ் 10%. புரியுதுங்களா? அந்த மாதிரி அப்ளை பண்ண. 80% கேட்டிருக்காங்கன்னா 100% மைனஸ் 20%, 125% கேட்டிருக்காங்கன்னா 100% பிளஸ் 25% அப்படிங்கறத உங்களுக்கு அப்ளை பண்ண. 130னா 100 பிளஸ் 30 ஆர் 150 மைனஸ் 20 அந்த மாதிரிலாம் நீங்க அப்ளை பண்றதுக்கு உங்களுக்கு இந்த பேசிக்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். 100%, 10%, 1%, 50%, 25%, 5%. ஓகேங்களா? ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். சோ இப்போ இது உங்களுக்கு தரவா இந்த 80ங்கிற நம்பருக்கு தான் நான் எழுதி இருக்கேன். ஓகேங்களா? 80% அப்படின்னா 80 by 100 அப்படிங்கறது தான் மீனிங். சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப பெருசா இருக்குன்னா டிவைடட் பை 100 போட்டு நீங்க கண்டுபிடிக்கலாம். இது ஒரு ஒன் ஆஃப் த மெத்தட். செகண்ட் மெத்தட் என்னதுன்னா பெர்சன்டேஜ் டு ஃபிராக்ஷன் மெத்தட். percent to fraction method அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் 100% அப்படிங்கிறது 1 percentage ஃபிராக்ஷனா கன்வெர்ட் பண்ணி ஈஸியா கண்டுபிடிக்கிறது. 100% ஃபிராக்ஷனா கன்வெர்ட் பண்ணா 1. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 50% ஃபிராக்ஷனா கன்வெர்ட் பண்ணா 1/2 அப்படின்னு வரும். 25% ஃபிராக்ஷனா கன்வெர்ட் பண்ணா 1/4 அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் 33.33% இருக்கும். அத கன்வெர்ட் பண்ணா 1/3 வரும். புரியுதுங்களா? 33.33% இருக்கும். 33 அந்த மிக்ஸ்ட் ஃபிராக்ஷன்ஸ்னு சம்டைம்ஸ் கொடுத்திருப்பாங்க. சோ அதோடைய உங்களுக்கு பெர்சன்டேஜ் மிக்ஸ்ட் ஃபிராக்ஷன்ல பெர்சன்டேஜ் கொடுத்திருந்தாலும் அதோடைய ஃபிராக்ஷனா கன்வெர்ட் பண்ணி ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க ட்ரை பண்ணணும். இது ஒன் ஆஃப் த மெத்தட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் தேர்ட் மெத்தட் என்னதுன்னா இந்த மெத்தட் x% of y is equal to y% of x அப்படின்னு இருக்குல்ல. இப்போ உங்களுக்கு 80% of 100 ன்னு கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நான் இந்த இடத்துல எழுதி ஓகே இங்கே எழுதிடுறேன். 80% of 100% of 18 கூட நீங்க எடுத்துக்கலாம். ரெண்டுக்குமே ஒரே மீனிங் தான். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? 80% of 100ம் 100% of 18 ஒரே மீனிங். 100% of 18ங்கிறது 80. ஒரு நிமிஷத்துல ஆன்சர் கிடைச்சிருச்சா? 80% of 100 உங்களுக்கு கண்டுபிடிக்கிறது நான் ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். புரியுதுங்களா? x% of y இது வந்து நிறைய சம்க்கு நீங்க அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு முன்னாடி 150% of 200 இருக்கிறத 200% of 115 மாத்திட்டீங்கன்னா இன்னும் ஃபாஸ்டரா கண்டுபிடிக்க முடியும். சோ இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்க சிம்பிளிஃபிகேஷன்லயோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல எதுக்கு வேணா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம்.
இந்த மூணுமே ஈக்குவலி ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். சிம்பிளிஃபிகேஷன், பெர்சன்டேஜ் மெத்தட், எலெக்ஷன் ப்ராப்ளம் எல்லாத்துலயுமே இந்த 3 ட்ரிக்ஸுமே நீங்க மாத்தி மாத்தி அப்ளை பண்ணுங்க. பெர்சன்டேஜ் ஃபிராக்ஷன் டேபிளுக்கான PDF நான் கீழே கொடுத்துருக்கேன், ஆல்வேஸ் நான் ஸ்கிரீன்ல டிஸ்பிளே பண்றேன். ஏதாவது ஒன்று பண்றேன், நீங்க அதை ஒன் டைம் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். ஓகே, நெக்ஸ்ட் இதுக்கு அடுத்தது இம்பார்ட்டன்ட் என்னன்னா x is what percentage of y. டேட்டா இன்டர்பிரேஷன்ல இந்த क्वेश्चंस தான் வரும். x is what percentage of y, profit of a is what percentage of profit of b. அது क्वेश्चनல உங்களுக்கு profit எல்லாம் கொடுத்திருப்பாங்க, புரியுதுங்களா? சோ x is what percentage of y னா x by y into 100%. தெரியலனா டேட்டா இன்டர்பிரேஷன் அட்டெண்ட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் x is what percentage, x is what percentage more or less than y, more or less than y அப்படின்னு இந்த இடத்துல ஆஃப் பக்கத்துல என்ன இருக்கோ அது டினாமினேட்டர்ல வரணும். x is what percentage more or less than y னா than பக்கத்துல என்ன இருக்கோ அது டினாமினேட்டர்ல வரணும். சோ x minus y by y into 100, than பக்கத்துல என்ன இருக்கோ டினாமினேட்டர்ல வரும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? into 100%. நெக்ஸ்ட் percentage change அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா அதோடைய ஃபார்முலா வந்துட்டு சேஞ்ச் ஆர் ஃபைனல் வேல்யூ ஒன்று இருக்கும்ல, மைனஸ் இனிஷியல் வேல்யூ பை இனிஷியல் வேல்யூ இன்டூ 100%. இதுக்கு உங்களுக்கு ஒரு ரிசல்ட் வரும்ல, அந்த ரிசல்ட் வந்து பாசிட்டிவா இருந்ததுன்னா அந்த பெர்சன்டேஜ் சேஞ்ச் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். நெகட்டிவ்ல வந்ததுன்னா அந்த பெர்சன்டேஜ் சேஞ்ச் வந்து டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இதுதான் பெர்சன்டேஜ் சேஞ்ச் உடைய ஃபார்முலா. இதை தாண்டி சக்சஸிவ் பெர்சன்டேஜ் சேஞ்ச் அப்படின்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு 2%குள்ள 100ல இருந்து ஒரு 120 போயிருக்கு. அந்த மாதிரிலாம் ஒரு 2%குள்ள சக்சஸிவ் பெர்சன்டேஜ் சேஞ்ச்னா மேபி உங்களுக்கு 2-3 கொடுத்துருப்பாங்க. ஆர் ஓவரால் சேஞ்ச், எஃபெக்டிவ் சேஞ்ச், சக்சஸிவ் பெர்சன்டேஜ் சேஞ்ச் அந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணும். பிளஸ் ஆர் மைனஸ் ஏ பிளஸ் ஆர் மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ஏ பி பை 100 இன்டூ 100%. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா ஃப்ரெண்ட்ஸ். இந்த சக்சஸிவ் பெர்சன்டேஜ் சேஞ்ச் வந்து இது உங்களுக்கு எதுல வேணா இந்த கொஸ்டினை கேட்கலாம். வாட் இஸ் த ஓவரால் பெர்சன்டேஜ் சேஞ்ச் அப்படின்னு கேட்டுட்டு 10%, 20% கொடுத்துருக்கா 10% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு கொடுத்துருக்காங்கன்னா ஏக்கு பல பிளஸ் 10 போடுவீங்க. நெக்ஸ்ட் 20% டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு, டிக்ரீஸ்னா மைனஸ் எடுத்துப்பீங்க. ஸோ -20 அந்த மாதிரி போட்டுப்பீங்க. சோ நெக்ஸ்ட் இந்த இடத்துல +10 இன்டூ -20னா மைனஸ் ஆயிடும், டிவைடட் பை 100. அந்த மாதிரி இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஓவரால் பெர்சன்டேஜ் சேஞ்ச் ஆர் சக்சஸிவ் பெர்சன்டேஜ் சேஞ்ச் ஆர் எஃபெக்டிவ் பெர்சன்டேஜ் சேஞ்ச் அந்த மாதிரி क्वेश्चनல வந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா தான் அப்ளை பண்ணணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்துட்டு உங்களுடைய ப்ராப்ளம்ஸ்ல வந்துட்டு டோட்டல் சாலரி கொடுத்துட்டு எக்ஸ்பென்சஸ்னா செலவுகள், சேவிங்ஸ் அப்படின்னா உங்களுக்கு क्वेश्चंस வரும்ல. சேவிங்ஸ் அப்படின்னா சேமிக்கிறது. சோ அந்த மாதிரி உங்களுக்கு क्वेश्चंस வரும்ல. அந்த மாதிரி क्वेश्चंसல டோட்டல் சாலரின்னு ஒன்று இருக்கும். டோட்டல் சாலரி கொடுக்கலனா கூட அந்த டோட்டல் சாலரியை நீங்க 100% அப்படின்னு வச்சுப்பீங்க. அதுக்கப்புறம் கொடுத்துருக்கிறதெல்லாம் எக்ஸ்பென்சஸ் 70% கொடுத்துருக்கோம்னா 70%, எக்ஸ்பென்சஸ் 70, செலவு 70%, அப்ப ரிமைனிங் இருக்கிறது என்னது 30%. அப்ப 30% சேவிங்ஸ் ஆகத்தான் இருக்கும். அந்த மாதிரி அந்த क्वेश्चंस நம்ம சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சோ சாலரி, எக்ஸ்பென்சஸ் அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா டோட்டல் சாலரியை 100% எடுத்துப்பீங்க. இந்த அசம்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ ஓட்டிங் ப்ராப்ளம்ஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஓட்டிங் ப்ராப்ளம்ல மேஜரா நீங்க டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் வந்து 100% அப்படின்னு எடுத்துப்பீங்க. வின்னரோட ஓட்ஸ் இவ்வளவு பெர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்கன்னா லூசரோட ஓட்ஸ் வந்து 100 - X% அப்படின்னு எடுத்துப்போம். நெக்ஸ்ட் மெஜாரிட்டி, அதாவது வின்னர் ஒன் பை த மெஜாரிட்டி ஆஃப் 20, 200 விக்கெட்ஸ், 200 ஓட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா மெஜாரிட்டி ஆர் டிஃபீட்டட் பை அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதோட மீனிங் என்னன்னா வின்னர் ஓட் மைனஸ் லூசர் ஓட்னு அர்த்தம். வின்னர் ஓட் மைனஸ் லூசர் ஓட் அப்படிங்கறத அதோட மீனிங். மெஜாரிட்டி ஆர் டிஃபீட்டட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா மெஜாரிட்டி மைனஸ் இது. நெக்ஸ்ட் இன்னொன்று ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம், ஓட்டிங் ப்ராப்ளம்ல இன்வாலிட் அப்படின்னு ஒரு கொடுத்துருப்பாங்க. அதாவது நம்பர் ஆஃப் ஓட்ஸ் வந்து இன்வாலிட்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ 100% டோட்டல் ஓட்ஸ்னா 20% அந்த ஓட்ஸ் இன்வாலிட்னா நீங்க 80% தான் மொத்தமாவே ஓட் பண்ணிருக்காங்க. 80% தான் வேலிட் ஓட்ஸ். அந்த வேலிட் ஓட்ஸ்ல இருந்து வின்னர் ஓட்ஸ் எவ்வளவோ, லூசர் ஓட்ஸ் எவ்வளவோ அந்த மாதிரி நீங்க கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல தப்பு பண்ணிடக்கூடாது. இன்வாலிட்னு வந்துருச்சுன்னா இன்வாலிட் பர்சன்டேஜ் எவ்வளோ, இன்வாலிட ஒதுக்கிட்டு வேலிட் ஓட்ஸ் எவ்வளோ இருக்கோ அந்த வேலிட் ஓட்ஸ்ல இருந்து வின்னர் பர்சன்டேஜ் எவ்வளோ, லூசர் பர்சன்டேஜ் எவ்வளோ அதை நீங்க கால்குலேட் பண்ணி பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஜஸ்ட் ரிவிஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ், நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரின்சிபலை வந்து 100% அப்படின்னு எடுத்துப்பீங்க. அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல காஸ்ட் பிரைஸ் 100% எடுத்துப்பீங்க. சம்டைம்ஸ் மார்க்டு பிரைஸையும் நம்ம 100% அப்படின்னு எடுத்து பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஸோ இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பெர்சன்டேஜை பேஸ் பண்ணி ஆல்மோஸ்ட் இதுதான். ஸோ எதெல்லாம் 100% எடுத்துக்கணும், இந்த 3 மெத்தட் தெரியணும். பெர்சன்டேஜ் டு ஃபிராக்ஷன் கன்வர்ஷன்,
இந்த 100%, 10%, 1% இந்த இதெல்லாம் தெரியணும். நெக்ஸ்ட் x% of y is equal to y% of x தெரியணும். இந்த 3 ஃபார்முலா தெரியும். இந்த 4 ஃபார்முலாவும் படிச்சுக்கணும். இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ பர்சன்டேஜ்க்கு ஒரு குவிக் ரிவிஷன் கொடுத்துரும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டாபிக் குள்ள போயிடலாம். ஓகே, இப்போ நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் உடைய இம்பார்ட்டண்டா சில விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியதை மட்டும் நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்னாலே காஸ்ட் பிரைஸ், செல்லிங் பிரைஸ், மார்க்டு பிரைஸ், லாஸ், கெயின், டிஸ்கவுண்ட் இந்த வேர்ட்ஸ் தான் சுத்தி சுத்தி வரும். இதை தாண்டி டிஸ்ஆனஸ்ட் டீலர் ப்ராப்ளம்ங்கிறது தனி ஒரு கான்செப்ட். அதை நீங்க கொஞ்சம் தனியா என்னோட 2 வீடியோ தான் போட்டிருப்பேன். நீங்க அதை சப்போஸ் ப்ரிப்பேர் பண்ணலைன்னா கூட லாஸ்ட் மினிட்ல கூட பாத்துக்கோங்க. அதுல இருந்து சம்ஸ் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஈஸியான கான்செப்ட் தான். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஏன்னா அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா கொஞ்சம் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ அதனால நான் அதை எடுத்துக்கல இதுல. ஓகேங்களா? ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ ஜென்ரலாவே நீங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எடுத்துக்க போது அதை ப்ரொசீட் பண்றதுக்கு காஸ்ட் பிரைஸ் தான் நம்ம எப்பவுமே 100% அப்படின்னு வச்சுப்போம். ஓகேங்களா? அதை நீங்க மேஜரா ஞாபகம் வச்சுக்கணும். கெயின் அப்படிங்கிறது செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ், லாஸ் அப்படிங்கிறது காஸ்ட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ், கெயின் பர்சன்டேஜ்ங்கிறது கெயின் பை காஸ்ட் பிரைஸ் இன்டு 100, லாஸ் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு லாஸ் பை காஸ்ட் பிரைஸ் இன்டு 100. ஓகேங்களா? இதை தாண்டி லாஸ் கெயினை தாண்டி உங்களுக்கு டிஸ்கவுண்ட் அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்துருச்சுனாலே அந்த இடத்துல மார்க்டு பிரைஸ் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்குது அப்படின்னு அர்த்தம். மார்க்டு பிரைஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எம்ஆர்பி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஒரு நமக்கு ஜென்ரலா பார்த்தோம்னா ஒரு பிஸ்கெட் பார்த்தோம்னா 30 ரூபான்னு போட்டுருக்கோம் எம்ஆர்பி. ஏன்னா நம்ம கடையில கொடுக்கும்போது 28 ரூபா தான் வாங்குவாங்க. ஆனா அப்போ அதில் செல்லிங் பிரைஸ்ங்கிறது 28 ரூபா தான். மார்க்டு பிரைஸ் அப்படிங்கிறது 27 ருபீஸ்க்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு 27 ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னா மார்க்டு பிரைஸ் அப்படிங்கிறது 30 ருபீஸ். அதுல இருந்து 10% டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்கன்னா 3 ரூபா டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அப்போ 27க்கு வாங்குறோம். ஸோ செல்லிங் பிரைஸ் அப்படிங்கிறது அந்த இடத்துல 27 தான். மார்க்டு பிரைஸ் அப்படிங்கிறது 30. ஸோ அந்த இடத்துல இருக்கிற டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது மார்க்டு பிரைஸ்ல இருந்து செல்லிங் பிரைஸ்க்கு வர ஒரு ரிலேஷன்ஷிப். அதுதான் வந்துட்டு டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது வரும். ஸோ மார்க்டு பிரைஸ், அந்த இடத்துல நீங்க மார்க்டு பிரைஸை கூட 100% வச்சு சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். கான்செப்ட்ஸ் பார்த்துருக்கோம், உங்களுக்கு டக்குன்னு ரிலேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ராஃபிட் லாஸ் ரிலேஷன்ஷிப்பை வச்சு சம்ஸ் வரலாம். அதாவது ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு 2 times த லாஸ், ஆர் ப்ராஃபிட் வந்து 3/4 times த லாஸ், அந்த மாதிரி எல்லாம் வரும். அப்படின்னா நீங்க இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு 3 times லாஸ் அப்படின்னா செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு 3 into காஸ்ட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ். இதுக்கு நான் தனி வீடியோவே போட்டிருப்பேன். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் வச்சு நீங்க பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் பிரைஸ் ஆஃப் ஆர்டிகல் அப்படிங்கிற மாதிரி சில சம் இருக்கும். அதாவது உங்களோட ப்ராஃபிட் பர்சன்டேஜும் காஸ்ட் பிரைஸ் ஆஃப் த ஆர்டிகிளும் சேம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி சம்க்கு நீங்க ஆப்ஷன்ஸ்ல இருந்து போகணும். ஓகேங்களா? ஆப்ஷன்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு நீங்க கொஸ்டினை சால்வ் பண்ணீங்கன்னா ஒரு 5 செகண்ட்லயே சால்வ் பண்ணிடலாம். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு காஸ்ட் பிரைஸ் அப்படின்னு ஒரு சம் கொடுத்துருந்தாங்கன்னா நெக்ஸ்ட் போத் காஸ்ட் பிரைஸ் ஈக்குவல், காஸ்ட் பிரைஸ் வந்து 93 ரூபா. இந்த 2 ஆர்டிகிள் வந்துட்டு வாங்குறாங்க. ஒரு ஆர்டிகிளோட காஸ்ட் பிரைஸ் 93 ரூபா, அடுத்த ஆர்டிகிளோட காஸ்ட் பிரைஸும் 93 ரூபா. அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா காஸ்ட் பிரைஸ் வந்து சேம்னு அர்த்தம். அந்த மாதிரி கேட்டுட்டு ஓவரால் ப்ராஃபிட் ஆர் லாஸ் கேட்டிருந்தாங்கன்னா அதுக்கு ஆன்சர் நீங்க சால்வ் பண்ணவே வேண்டாம். நோ ப்ராஃபிட் ஆர் நோ லாஸ். அதே மாதிரி போத் செல்லிங் பிரைஸ் ஈக்குவல், ரெண்டு இது வாங்குறாங்க. அது ரெண்டுமே வந்துட்டு 105 ரூபாய்க்கு விற்கிறான், இன்னொரு ப்ராடக்ட் 105 ரூபாய்க்கு விற்கிறான் அப்படின்னா ஒரு டீடைல் பெரிய கொஸ்டினா கொடுத்துருப்பாங்க. ஃபைனலா ஓவரால் ப்ராஃபிட் ஆர் லாஸ் கொடுத்திருந்தாங்கன்னா அதுக்கு வந்து கண்டிப்பாகவே லாஸ் தான் வரும். லாஸ் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு x²/100. இந்த லாஸ் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது அவங்க ஒரு பர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்களா, 10%, 15% கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த பர்சன்டேஜ் தான் அந்த எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். ஸோ 10²/100 அந்த மாதிரி நீங்க அதை பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் சோல்டு n ஆர்டிகிள்ஸ் அட் த காஸ்ட் ஆஃப் n ஆர்டிகிள்ஸ். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மாதிரி சொல்லுவாங்க, சோல்டு 5 ஆரஞ்சஸ் அட் த காஸ்ட் ஆஃப் 10 ஆரஞ்சஸ். அந்த மாதிரி எல்லாம் சம்ஸ் பார்த்திருப்பீங்க. அதாவது குவான்டிட்டியை பேஸ் பண்ணி சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்துச்சுன்னா அதோட ப்ராஃபிட் ஆர் லாஸ் பர்சன்டேஜ்க்கு ஒரு ஷார்ட்கட் ஃபார்முலா வந்துட்டு காஸ்ட் குவான்டிட்டி மைனஸ் சோல்டு குவான்டிட்டி பை சோல்டு குவான்டிட்டி இன்டூ 100%. ஓகேங்களா? ஸோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவ்வளவுதான் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. டிஸ்ஆனஸ்ட் டீலர் ப்ராப்ளம் தனி கான்செப்ட். அதை நீங்க ப்ரிப்பேர் பண்ணலன்னா வீடியோ கூட பார்த்துக்கோங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். நம்ம நெக்ஸ்ட் டாபிக் உள்ள போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுமே வந்துட்டு நான் வந்துட்டு சால்வ் பண்ணி காமிச்சிருக்கிறது உங்களுக்கு. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல பிரின்சிபலை வந்து 100% அப்படின்னு அசியூம் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட் உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்களா, ஆர் அப்படிங்கறது ஒன்று கொடுத்துருப்பாங்களா, ஆர் 10% அப்படின்னு கொடுத்துருப்பாங்கன்னா 10% கொடுத்துட்டு டைம் பீரியட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆர் வந்துட்டு 10% கொடுத்துருக்காங்க, டைம் வந்துட்டு 2 years அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்டா இருந்ததுன்னா 2 years அப்படிங்கறதுனால ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எல்லா வருஷமும் அதே தான் இருக்க போகுது. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா அதுதான். ஸோ 2 yearsக்கு 20% இருக்கும். ஸோ பிரின்சிபல் இப்போ எனக்கு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 100% எனக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும்னா 100% எவ்வளோனா 20% எவ்வளவோ அதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். புரியுதுங்களா? அமௌண்ட் அப்படிங்கறது பிரின்சிபல் பிளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரி நான்
கண்டுபிடிச்சிருப்பேன். இல்ல நான் ஃபார்முலா தான் மக்கள் படிச்சிருக்கேங்கிறவங்களுக்கு தான் ஃபார்முலாவே நான் எழுதி வச்சிருக்கேன். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு PNR by 100 or PTR by 100. அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் பிளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அமௌண்ட் டோட்டல் அமௌண்ட் அப்படிங்கிறது பிரின்சிபல் பிளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அதே மாதிரி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இப்படிதான் பிரின்சிபல் பிளஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு வரும். ஓகேங்களா? பட் பெர்சன்டேஜ் மெத்தட் ரொம்ப ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிரின்சிபல் அமௌண்ட் 10,000 ரூபான்னு கொடுத்துட்டாங்கன்னா அந்த 100% அப்படிங்கறத 10,000 ரூபான்னு எடுத்துப்பீங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு 10% அப்படின்னு கொடுத்துட்டு 2 years அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 20% இருக்கும். 20%ங்கிறது எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா அதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அமௌண்ட் கேட்டிருந்தாங்கன்னா அந்த என்ன சொல்றது பிரின்சிபல் பிளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன வந்திருக்கோ அதுதான் அமௌண்ட். இதை மாத்தி மாத்தி பண்ணீங்கன்னா ஈஸியா முடிஞ்சிடும். ஓகேங்களா? பெர்சன்டேஜ் மெத்தட்ல அது பண்றது. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு நம்பர் ஆஃப் இயர்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 6 months அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க அதை இயர்ஸா மாத்திக்கோங்க. இயர்ஸா மாத்தணும்னா 6/12 years அப்படின்னு மாத்திக்கணும். இதே டேஸ்ல கொடுத்துருக்காங்கன்னா 200 days கொடுத்துருக்காங்கன்னா 200/365 years. எல்லாமே இயர்ஸ்ல மாத்தி நீங்க பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ அந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். டைம் பீரியட் அப்படிங்கறது ஆர் நம்பர் ஆஃப் இயர்ஸ் அப்படிங்கறத நீங்க இயர் ஃபார்மேட்க்கு கன்வெர்ட் பண்ணி பண்ணிக்கணும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கும் அதுதான். நான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுமே நான் என்ன சொல்றது ஃபார்முலா மெத்தட்ல பண்ணிருக்கவே மாட்டேன். பெர்சன்டேஜ் மெத்தட்ல தான் பண்ணிருப்பேன். அதுலயும் அதேதான். பிரின்சிபல் நான் 100% அப்படிங்கிற மாதிரி நான் அசியூம் பண்ணிருப்பேன். பிரின்சிபல் அப்படிங்கறத 100% அப்படின்னு அசியூம் பண்ணிருப்பேன். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருப்பாங்கல்ல இங்க. அது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கும் டிஃபரன்ஸ் என்னது? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா 5 வருஷம்னால 5 வருஷத்துக்கும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஒரே இன்ட்ரெஸ்ட் தான் இருக்கும். பட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படி இல்ல, வருஷம் வருஷம் மாறிக்கிட்டே இருக்கும். புரியுதுங்களா? சோ அதுதான் அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். சோ இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? இப்போ 10% ஃபார் 2 years அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலால நீங்க சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். 2 yearsக்கு பிளஸ் ஆர் மைனஸ் ஏ பிளஸ் ஆர் மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ஏபி பை 100%. ஸோ +10 +10 பிளஸ் 100/100. ஸோ எவ்வளவு வருது? 21% வரும். ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 21% அப்படின்னு நீங்க எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு 100% பிரின்சிபல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 21% என்னன்னு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அந்த மாதிரி ஈஸி மெத்தட்ல தான் நம்ம சால்வ் பண்ணிருப்போம். 3 years அப்படின்னா இதே நீங்க 2 times பண்ற மாதிரி இருக்கும். ஹோப்ஃபுல்லி என்னோட வீடியோ பார்த்துருக்கவங்களுக்கு மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா அதோட ஒரு ரிவிஷன் தான் நான் கொடுத்துட்டு இருக்கேன். Fine friends. Next, இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிஃபரன்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கேட்பாங்க. அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கும் வந்துட்டு முதல் வருஷத்துக்கு எந்த வித்தியாசமே கிடையாது. 10% முதல் வருஷத்துக்கு 10% இன்ட்ரெஸ்ட் தான் இருக்கும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல முதல் வருஷத்துக்கு 10% இன்ட்ரெஸ்ட் தான் இருக்கும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல 2வது வருஷத்துல இருந்தா இன்ட்ரெஸ்ட் மாறிக்கிட்டே இருக்கும். புரியுதுங்களா? பட் முதல் வருஷத்துக்கு டிஃபரன்ஸ் ஒண்ணுமே கிடையாது. 1 year கொடுத்தாங்களா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கும் டிஃபரன்ஸ் வந்து 0. பட் காம்பவுண்ட் டைம் பீரியட் வந்து 2 years கொடுத்துருக்காங்கன்னா பிரின்சிபல் உங்களுக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டி அப்படிங்கிறது இந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அதோட ஃபார்முலா. ஸோ பிரின்சிபல் இஸ் ஈக்குவல் டு டி இன்டூ 100² இதே இது டைம் பீரியட் வந்து 3 years கொடுத்துருக்காங்கன்னா பிரின்சிபல் இஸ் ஈக்குவல் டு டி இன்டூ 100³ r² இன்டூ 300 + r. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இதை எப்படி நான் சம்பிள் அப்ளை பண்றது? எனக்கு டக்குனு இதெல்லாம் நான் பார்க்கலையே அப்படின்னு யோசிக்கிறேன். இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பிளேலிஸ்ட் லிங்க் கீழே கொடுத்துருப்பேன். ஃபாஸ்டா ஒரே ஒரு வீடியோ தான், 5 நிமிஷம் கூட 10 நிமிஷம் கூட இருக்காது. அது ஒன் டைம் பார்த்துக்கோங்க. இந்த சம்பளம் வந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணீங்கன்னா ஆன்சரே முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? அந்த வீடியோ லிங்க்ஸ் எல்லாமே என்னோட பிளேலிஸ்ட்ல போய் பாத்தீங்கன்னா ஐ திங்க் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இது இருக்கும்னு நினைக்கிறேன். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல போய் பாத்தீங்கன்னா ஈஸியாவே ஒரு ஈஸி மார்க்ஸ் ஸ்கோரிங். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? சோ இவ்வளவுதான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். அதை தாண்டி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல குவார்டர்லி காம்பவுண்டிங், ஹாஃப் இயர்லி காம்பவுண்டிங் அதெல்லாம் கொடுப்பாங்க. புரியுதுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹாஃப் இயர்லி காம்பவுண்டிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்போ உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு 10% per annumனு கொடுத்துட்டாங்க. per annumனா என்ன அர்த்தம்? 1 yearக்கு. பட் ஹாஃப் இயர்லி காம்பவுண்டிங்னா என்ன அர்த்தம்னா 6 மாசத்துக்கு ஒரு தடவை இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி டைம்ல நீங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 5 ஆயிடும். ஒரு வருஷத்துக்கு 10%, 6 மாசத்துக்கு 5 தானே இருக்கும். அந்த மாதிரி நீங்க எடுத்து பண்ணணும். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? காம்பவுண்டிங் அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த 5க்கு நீங்க இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணணும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாவை அப்ளை பண்ணி நீங்க கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது குவார்டர்லி காம்பவுண்டிங்னா 3 வருஷத்துக்கு ஒரு தடவை 3 மாசத்துக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு பெர் ஆனம்ல கொடுத்துருக்காங்கன்னா டிவைடட் பை 4 பண்ணிக்கோங்க. புரியுதுங்களா? 4 பண்ணீங்கன்னா குவார்டர்லி காம்பவுண்டிங் ஏத்தாப்புல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மாறிடும். ஹாஃப் இயர்லி காம்பவுண்டிங் ஏத்தாப்புல டிவைடட் பை 2னா 6 months, டிவைடட் பை 4னா 3 months ஒன்ஸ். அந்த மாதிரி மாறிடும். இதுக்குமே நான் தனி வீடியோ போட்டிருப்பேன். பார்க்காதவங்க டக்குன்னு கூட பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி கான்செப்ட்ஸ். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? சோ இதுதான் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டாபிக் உள்ள போயிடலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜஸ் வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா பாத்துடலாம். ஓகேங்களா? ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜஸ்ல உங்களுக்கு மெயினா தெரிஞ்சுக்க வேண்டியது பிஃபோர், அகோ அதெல்லாம் அப்படின்னா முன்னாடின்னு அர்த்தம். முன்னாடி வருஷம் அப்படின்னு அர்த்தம். ப்ரீவியஸ் அப்படின்லாம் அப்படின்னா முன்னாடி. ஆஃப்டர், ஹென்ஸ் அப்படின்னா எனக்கு அப்புறம், இந்த வருஷத்துக்கு அப்புறம், 2020க்கு அப்புறம் அந்த மாதிரி. ஓகேங்களா? நவ், தென் அப்படின்லாம் கொடுத்தாங்கன்னா இந்த கரண்ட்டை பத்தி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட், ஏ இஸ் ட்வைஸ் அஸ் பி அப்படின்னு கொடுத்தாங்கன்னா ஏ 2x, பி வந்து எக்ஸ். ஏ இஸ் த்ரைஸ் அஸ் பினா ஏ 3x, b x எடுத்துப்பீங்க. a is 2 times more than b அப்படின்னா என்ன அர்த்தம்னா a is 2 times more than b னா x plus 2x இதுன்னு எடுத்துக்கணும். b x எடுத்துப்பாங்க. x plus 2xங்கிற 3x ஆயிடுமா? 2 times more than அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2 times அப்படின்னா 2x எடுத்துப்பீங்க. 2 times more than b னா x plus 2x அப்படிங்கிறது எடுத்துக்கணும். So 3x இது x ஆகும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட், difference between their ages is 5 or the a's age is 5 less than b அந்த மாதிரி எல்லாம் கொடுத்திருந்தாங்கன்னா a வந்து x ன்னு எடுத்துப்பீங்க, b வந்து x plus 5 அந்த மாதிரி எடுத்துப்பீங்க. ஓகேங்களா? சோ இதுதான் பேசிக்கா நீங்க அசியூம் பண்றதுங்கிறது இவ்வளவுதான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மத்தபடி நீங்க பேசிக்கா ஏஜஸ் கான்செப்ட் நல்லா பாத்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சில பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சுச்சுன்னா தாராளம் போதும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டாபிக் குள்ள நம்ம போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா டைம் அண்ட் ஒர்க் பத்தி பார்க்க போறோம். ஓகேங்களா? டைம் அண்ட் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நிஜமா ரொம்ப ரொம்ப ஈஸி கான்செப்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுல மொத்தமாவே ஒரு 3 ஃபார்முலா, 3 விஷயத்தை ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா ஈஸியா முடிஞ்சிடுற ஒரு இது. அப்படி இதுதான் நம்ம அப்ளை பண்ணணுங்கிறது மட்டும் தான் நமக்கு தெரியணும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? சோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். அதாவது work 1 by work 2 is equal to P1 D1 H1 by P2 D2 H2. work 1 work 2 அப்படிங்கிறது ஒர்க்கை குறிக்கிறது. P1 னா person 1, D னா number of days, H னா number of hours. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? உங்களுக்கு நம்பர் ஆஃப் பர்சன்ஸ், நம்பர் ஆஃப் டேஸ், நம்பர் ஆஃப் ஹார்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னா ரெண்டு டேட்டா கொடுத்திருக்காங்கன்னா நீங்க இதை அப்ளை பண்ணணும். சப்போஸ் உங்களுக்கு ஒர்க்கை பத்தி எதுவுமே கொடுக்கல அப்படின்னா ஒர்க்கை 1 யூனிட் அப்படின்னு எடுத்துக்கோ. இது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு அசம்ஷன். ஓகேங்களா? ஒர்க்கை பத்தி எதுவுமே கொடுக்கல, சேம் ஒர்க் அப்படின்லாம் ஏதாவது கொடுத்திருந்தாங்கன்னா நம்ம ஒர்க்கை 1 யூனிட் அப்படின்னு அசியூம் பண்ணிப்போம். ஸோ இந்த இடத்துல ஒர்க் எல்லாமே ஒர்க்கை பத்தி ஒண்ணுமே கொடுக்கலன்னா என்ன ஆகும்? P1 D1 H1 is equal to P2 D2 H2 அப்படின்னு இருக்கும். சம்டைம்ஸ் உங்களோட இதுல டேஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க, வெறும் ஆஸ் தான் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். P1 H1 is equal to P2 H2 அந்த ஃபார்முலா வச்சு நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஆர் டேஸை கொடுக்கல, வெறும் ஆஸ் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா और आस्क கொடுக்கலனா P1 D1 is equal to P2 D2 அத வச்சு அப்ளை பண்ற மாதிரி. ஒரு வர்க்கும் கொடுத்திருந்தாங்கன்னா W1 by W2 is equal to இந்த ஃபார்முலா. சோ the person, days, hours, work எல்லாம் வச்சு வந்திருந்தா இந்த ஃபார்முலாஸை நீங்க அப்ளை பண்ணணும். வர்க் பத்தி எதுவுமே கொடுக்கலனா வர்க்க 1 யூனிட் அப்படி நம்ம அஸ்யூம் பண்ணிக்கணும். சேம் வர்க் அப்படினா வர்க் 1 யூனிட் அஸ்யூம் பண்ணிட்டு அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணனும். நெக்ஸ்ட் நம்மளோட ஓவரால் டைம் அண்ட் ஒர்க் இந்த ஃபார்முலாக்குள்ள அடங்கிதான் இருக்கு. கெபாசிட்டி ஆர் எஃபிஷியன்சி அப்படினா ஒரு மனுஷனோட 1 டே வர்க் அவனால என்ன பண்ண முடியுமோ அதுதான் அவருடைய கெபாசிட்டி ஆர் எஃபிஷியன்சின்னு சொல்லுவோம். அந்த கெபாசிட்டி ஆர் எஃபிஷியன்சியோட ஃபார்முலா என்னதுன்னா டோட்டல் ஒர்க் பை நம்பர் ஆஃப் டேஸ். இந்த ஒரே ஒரு ஃபார்முலா தான் டைம் அண்ட் ஒர்க்கே ரூல் பண்ற ஒரு ஃபார்முலான்னு சொல்லலாம். கெபாசிட்டி ஆர் எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஒர்க் பை நம்பர் ஆஃப் டேஸ். டோட்டல் ஒர்க் கேட்டிருக்காங்க அப்படின்னா கெபாசிட்டி இன்டு நம்பர் ஆஃப் டேஸ். நம்பர் ஆஃப் டேஸ் கேட்டிருக்காங்கன்னா டோட்டல் ஒர்க் பை எஃபிஷியன்சி. இந்த மூணுல இருந்தும் எதை கேட்டாலும் நம்ம மாத்தி மாத்தி அப்ளை பண்ண தெரியணும். நெக்ஸ்ட் ஒர்க் இஸ் ஈக்குவல் டு 1 யூனிட் ஆர் எல்சிஎம் ஆஃப் நம்பர் ஆஃப் டேஸ் கிவன் அப்படிங்கிற மாதிரி நீங்க கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஒர்க் அப்படிங்கிறது 1 யூனிட் ஆர் எல்சிஎம் ஆஃப் நம்பர் ஆஃப் டேஸ் கிவன். அதாவது இப்போ உங்களுக்கு வந்துட்டு A டேக் 15 டேஸ், B டேக் 20 டேஸ் அப்படின்னு கொடுத்ததானா ரெண்டோட எல்சிஎம் நீங்க எடுத்து ப்ரொசீட் பண்ணணும். LCM 30. So இதான் டோட்டல் ஒர்க். So இதுல இருந்து எஃபிஷியன்சி கண்டுபிடிப்பீங்க. 30 by 15ங்கிறது 2, 30 by 2ங்கிறது 3. So இது வந்து எஃபிஷியன்சியா இருக்கும், இது வந்து ஒர்க்கா இருக்கும், இது வந்துட்டு நம்பர் ஆஃப் டேஸா இருக்கும். புரியுதுங்களா? இந்த டேப்லெட் காலம் போட்டு தான் நான் எல்லாமே உங்களுக்கு பண்ணி காமிச்சிருப்பேன். பட் எக்ஸாம்ல தயவுசெய்து ஸ்டெப்ஸே எழுதாதீங்க. ஜஸ்ட் நான் உங்களுக்கு புரியறதுக்காக இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஒர்க் இது எல்லாமே நீங்க எழுதிட்டீங்கல்ல. ஸோ இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இது ரிலேட்டடா தான் பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸும் வரும். பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ்ல இதே தான். ஒரு இதை ஃபில் பண்ணுது அப்படின்னா அதுல நம்பர் ஆஃப் டேஸா பாசிட்டிவா எடுத்துப்பீங்க. எம்டி நம்பர் ஆஃப் டேஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க, அதுல நம்பர் ஆஃப் ஹார்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஹார்ஸ் வந்து ஃபில் பண்ணுதுன்னா பாசிட்டிவ் சிம்பிள் போட்டு எடுத்திருப்பீங்க, எம்டி பண்ணுதுன்னா நெகட்டிவ் சிம்பிள் முன்னாடி போட்டுப்பீங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் டிஃபரன்ஸ். மிச்சப்படி எல்லாமே டைம் அண்ட் ஒர்க் கான்செப்டும் பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் கான்செப்டும் எல்லாமே சேம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இவ்வளவுதான் டைம் அண்ட் ஒர்க்ங்கிறது. இந்த ஃபார்முலா தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கெபாசிட்டி ஆர் எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஒர்க் பை நம்பர் ஆஃப் டேஸ். அவ்வளவுதான். ஒர்க்கை 1 யூனிட் எடுத்துப்பீங்க. ஒர்க் இஸ் ஈக்குவல் டு LCM ஆஃப் நம்பர் ஆஃப் டேஸ் வச்சு ப்ரொசீட் பண்ணுவீங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இது இவ்வளவுதான் டைம் அண்ட் ஒர்க். நம்ம நெக்ஸ்ட் டாபிக் உள்ள போயிடலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் பார்த்துடலாம். ஓகேங்களா, டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். இதுதான் பேசிக்கான ஒரு ஃபார்முலா. ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம், டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைம், டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். இதான் நம்ம மாற்றி 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 போட்டுட்டே இருப்போம். இதுதான் ஒரு மேஜர் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா தான் நம்ம எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ அதை தாண்டி இந்த கான்செப்ட் வச்சு நம்ம நிறைய பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு 40 km/h அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா 1 hourக்கு அதால 40 km டிராவல் பண்ண முடியுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டோட்டல் டைம் டேக்கன் வந்துட்டு 5 hours அப்படின்னு கொடுத்துட்டு டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது 1 hourக்கு அதால 40 km டிராவல் பண்ண முடியுதுன்னா 5 hoursக்கு 5 × 40 which is equal to 200 km. இந்த மாதிரி ஆக்சுவலி இந்த மாதிரி சிம்பிள் சம் கேட்க மாட்டாங்க. பட் இந்த கான்செப்ட் நீங்க ஓவராலா இதுலயும் சரி, ப்ராப்ளம்ஸ் ஆன் ட்ரெயின்ஸ், டிஸ்டன்ஸ் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்லயும் சரி, ட்ரெயின்ஸ்லயும் சரி, போர்ட்ஸ் அண்ட் சிம்ஸ் எல்லாத்துலயும் நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கான்செப்ட் நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதாவது ஸ்பீட் அப்படிங்கிறது 1 மணி நேரத்துக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் போக முடியுதோ அதுதான் ஸ்பீடு. அதை வச்சு நம்ம எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் பை டைம். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா இன்னும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பண்ணா ரிலேட்டிவ் ஸ்பீடு. ரெண்டு இது வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்துட்டு இருக்குன்னா அந்த ஸ்பீடை நம்ம ஆட் பண்ணணும். ரெண்டுமே ஒரே டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு அப்படின்னா நம்ம அந்த ஸ்பீடை சப்ட்ராக்ட் பண்ணணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இப்போ லேட் ஏர்லி, அதாவது வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா நான் இந்த ஸ்பீட்ல போயிருந்தேன்னா இவ்வளவு சீக்கிரமா போயிருப்பேன், இந்த ஸ்பீட்ல போயிருந்தேன்னா இவ்வளவு லேட்டா போயிருப்பேன், அந்த மாதிரி எல்லாம் லேட் ஏர்லி வச்சு உங்களுக்கு சம் வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நீங்க டைம் வந்துட்டு லேட் ஏர்லி அந்த மாதிரி ஒரே டேர்ம்ல இருந்தது அப்படின்னா ரெண்டு டைமையும் நீங்க சப்ட்ராக்ட் பண்ணணும். இது லேட் ஏர்லி ஆர் ஏர்லி லேட் அப்படி வந்துருந்துச்சுன்னா அந்த ரெண்டு டைமையும் நீங்க ஆட் பண்ணணும். ஓகேங்களா, டைம் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணிக்கணும். டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் 1 × ஸ்பீட் 2 டைம் 1 டிஃபரன்ஸ் டைம் 2 டைம் 1 டிஃபரன்ஸ் டைம் 2 அப்படிங்கறது இதை பேஸ் பண்ணி லேட் ஏர்லினா நீங்க சப்ட்ராக்ட் பண்ணி போட்ட டைம் இதுல போட்டுக்கணும். எது லேட் ஏர்லி ஆர் ஏர்லி லேட் அப்படி இருந்துச்சுன்னா அந்த ரெண்டையும் ஆட் பண்ண டைம் இந்த இடத்துல போட்டுக்கணும். டிவைடட் பை ஸ்பீட் 1 டிஃபரன்ஸ் ஸ்பீட் 2. இந்த ஃபார்முலாவை நீங்க படிச்சுதான் ஆகணும். ஓகே, நெக்ஸ்ட் சேசிங் ப்ராப்ளம் வரும். காட்டு போலீஸ் தீஃபை பிடிக்கிறான், அந்த மாதிரி இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. D is equal to delta D. delta D னா என்ன அர்த்தம்னா போலீஸ் இங்க நிக்கிறானா ஒரு 100 மீட்டர் தள்ளி தான் தீஃப் நிப்பா, அப்பதான் ஓடுறதுக்கு ரெடியா இருப்பா. ஸோ அந்த டிஸ்டன்ஸ் தான் வந்து இந்த டெல்டா டி அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ஸ்பீட் 1 ஆர் ஸ்பீட் 2, அதாவது உங்களுக்கு ஃபைனலா வந்து டிஸ்டன்ஸ் வந்துட்டு அதாவது போலீஸ்ல இருந்து கேட்டிருக்கானா ஆர் தீஃப்ல இருந்து கேட்டிருக்கானா அதை பேஸ் பண்ணி யாருடைய ஸ்பீடை நீங்க எடுத்துக்கணுமோ அந்த ஸ்பீடு by speed 1 difference speed 2. இந்த ஃபார்முலா படிச்சுக்கலாம். பட் சேசிங் ப்ராப்ளம் வந்துட்டு ரெண்டு மெத்தட்ல நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். இந்த ஃபார்முலா பண்ணலாம் ஆர் ஜஸ்ட் ஒரு பேசிக்கா பார்த்தோன்னே கான்செப்ட் வச்சு ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல சால்வ் பண்ற ஒரு மெத்தடும் சொல்லி கொடுத்துருப்பேன். தெரியாதவங்க இப்ப கூட என்னோட டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்ல சேசிங் வீடியோ போய் பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ட்ரெயின்ஸை பொறுத்த வரைக்கும் இதே கான்செப்ட் தான். ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் தான் நீங்க அப்ளை பண்ணுவீங்க. எக்ஸ்ட்ரா என்னதுன்னா டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது என்னதுன்னா ட்ரெயினுக்குன்னு ஒரு லென்த் இருக்கும். அந்த லென்த் பிளஸ் லென்த் ஆஃப் த பிளாட்ஃபார்மோ லென்த் ஆஃப் த பிரிட்ஜோ அந்த மாதிரி ஏதாவது கொடுத்தாங்கன்னா அதையும் ஆட் பண்ணிக்கிறதா டிஸ்டன்ஸா இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இதே கான்செப்ட் அப்ளை பண்ணுவீங்க. ரிலேட்டிவ் ஸ்பீடுங்கிற கான்செப்ட் அப்ளை ஆகும். நெக்ஸ்ட் ஸ்பீட் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்ல ஆவரேஜ் ஸ்பீட் அப்படிங்கிற கான்செப்டும் இம்பார்ட்டன்ட். ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு 2s1 s2 by s1 plus s2. ரெண்டு ஸ்பீட் கொடுத்திருந்தாங்கன்னா 3 ஸ்பீட் கொடுத்திருந்தாங்கன்னா 3s1 s2 s3 by s1 s2 plus s2 s3 plus s3 s1. ஓகேங்களா, நெக்ஸ்ட் போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸும் இதே கான்செப்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, அதாவது டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்ல இருக்க அதே ஃபார்முலாஸ் தான் வந்து எக்ஸ்ட்ராவா டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் ஆஃப் போட் பிளஸ் ஸ்பீட் ஆஃப் ஸ்ட்ரீம் ஆர் ஸ்பீட் ஆஃப் ரிவர்னு வச்சுக்கலாம். அப் ஸ்ட்ரீம் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் ஆஃப் போட் மைனஸ் ஸ்பீட் ஆஃப் ஸ்ட்ரீம். ஸ்பீட் ஆஃப் த போட் இன் ஸ்டில் வாட்டர் இஸ் ஈக்குவல் டு half of downstream speed plus upstream speed. Speed of the stream is equal to half into downstream speed minus upstream speed. ஓகேங்களா, ரிட்டர்ன் பேக் ஆர் ரிட்டர்ன் பேக் அந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்க டவுன்ஸ்ட்ரீம் ஸ்பீடையும் எடுத்துக்கணும், அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடையும் எடுத்துக்கணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஸோ டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்ல நீங்க மேஜரா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இந்த கான்செப்ட் அப்ளை பண்ணி தான் நீங்க சம்ஸ்அப் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இப்போ நம்ம நெக்ஸ்ட் கான்செப்ட் குள்ள போயிடலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போறது வந்து ஒரு நம்பரோட ஸ்கொயர் ரூட், கியூப் ரூட் இதெல்லாம் எப்படி ஃபாஸ்டா கண்டுபிடிக்கிறதுக்கான ட்ரிக்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்டா பார்த்துடலாம். ஓகேங்களா, இதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஒரு நம்பர் வந்து 5ல முடியுதுன்னா அதோட ஸ்கொயரை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஃபார் எக்ஸாம்பிள் 45 ஸ்கொயர் அப்படின்னா
5 உடைய ஸ்கொயர் என்னது 25. நெக்ஸ்ட் நம்பர் என்ன இருக்கோ அந்த நம்பருடைய அடுத்த நம்பரால அதை மல்டிப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட் நம்பரால அதை மல்டிப்ளை பண்ணணும். 4 into 5 எவ்வளவு 20. So 2025. இப்ப 75 ஸ்கொயர் அப்படின்னா 5 ஸ்கொயர் அப்படிங்கிறது 25, 7 into 8 அப்படிங்கிறது 56. So your answer is 5625. இது மாதிரி ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? இப்ப 5 ஆல எண்ட் ஆகல அப்படின்னா இதுதான் ஃபார்முலா. ab square is equal to a square 2ab b square ரைட் சைடுல இருந்து வரணும். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் ஒரே ஒரு இதுக்கு நான் உங்களுக்கு எடுத்து காமிச்சிடுறேன். இப்போ 82 ஸ்கொயர் இருக்குன்னா ஒரு 3 டேஷ் போட்டுக்கோங்க. a square 2ab b square ரைட் சைடுல இருந்து தான் வரும்னு சொன்னல. இது a இது b. ஓகேங்களா? b ஸ்கொயர் அதாவது 2 ஸ்கொயர் அப்படிங்கிறது 4 அதை நான் எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் 2ab நடுவுல வரது என்னதுன்னா 2ab. 8 into 2ங்கிறது எவ்வளவு 16. 16 into 2 எவ்வளவு 32. சோ 32 வருதுன்னா ஒரு லாஸ்ட் யூனிட்ஸ் டிஜிட்டை மட்டும் எழுதணும். ரிமைனிங்க கேரி ஃபார்வர்ட் பண்ணணும். சோ இதுல 2 போட்டுக்கிறேன். இந்த இடத்துல 3 வச்சுக்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் a ஸ்கொயர். இந்த a ஸ்கொயர் 8 ஸ்கொயர் அப்படிங்கிறது எவ்வளவு 64 பிளஸ் இந்த 3. 64 பிளஸ் 3 எவ்வளவு 67. சோ 6724 அப்படிங்கறது அதோட ஆன்சர். இன்னொரு சம் நான் ஃபாஸ்டா நான் உங்களுக்கு எழுதி காமிச்சிடுறேன். இப்போ 78 ஸ்கொயர் அப்படின்னு இருக்குன்னா 3 டேஷ் போட்டுப்பேன். லாஸ்ட்ல வரது b ஸ்கொயர். b ஸ்கொயர்ங்கிறது 8 ஸ்கொயர். 8 ஸ்கொயர்ங்கிறது 64. அதுல யூனிட்ஸ் டிஜிட்டை மட்டும் எழுதிட்டு ரிமைனிங் கேரி ஃபார்வர்ட் பண்ணிப்பேன். ஓகே. நெக்ஸ்ட் 2ab to 7 8 7s 56. 56 into 2 அப்படிங்கறது எடுத்துக்கிட்டீங்கன்னா 112. 112 பிளஸ் ஒரு 6 இருக்கு. சோ 118. அதுல நான் யூனிட்ஸ் டிஜிட்டை நான் 8 மட்டும் போட்டுட்டு 11 கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் 7 ஸ்கொயர் அப்படிங்கிறது 49. 49 பிளஸ் 11. 49 பிளஸ் 11 அப்படிங்கிறது 60. ஓகேங்களா? சோ 6084 அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்படிதான் ஒரு நம்பருடைய 2 டிஜிட் நம்பருடைய ஸ்கொயரை கண்டுபிடிப்பது. கியூப் ஒரு 3 டிஜிட் நம்பருடைய ஸ்கொயரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா a ஸ்கொயர் 2ab b ஸ்கொயர் 2bc c ஸ்கொயர் இதுதான் ஃபார்முலா. இதுவும் ரைட் சைட்ல இருந்து தான் வர வேண்டும். அதான் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இப்போ 121 ஸ்கொயர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஈக்குவல் டு ஒரு 5 டேஷ் போட்டுக்கோங்க. 4 5. ஃபர்ஸ்ட் என்னது c ஸ்கொயர். இது a இது bc. ac ஸ்கொயர் 1 ஸ்கொயர் அப்படிங்கிறது 1. நெக்ஸ்ட் 2bc 2 into 1 into 2 that is 4. அதையும் நான் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் அதாவது நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் a ஸ்கொயர் வரும். அப்புறம் ஒரு டேஷ் விட்டு b ஸ்கொயர் வரும். இன்னொரு டேஷ் விட்டு c ஸ்கொயர் வரும். அடுத்து 2ab 2bc அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் சாரி இந்த இடத்துல வந்துட்டு b ஸ்கொயர் பிளஸ் சாரி ஃப்ரெண்ட்ஸ் நான் அதை எழுத மறந்துட்டேன். b ஸ்கொயர் பிளஸ் 2ac இந்த இடத்துல வரும். b ஸ்கொயர் பிளஸ் 2ac இந்த இடத்துல வரும். ஓகேங்களா? a ஸ்கொயர் 2ab b ஸ்கொயர் பிளஸ் 2ac 2bc c ஸ்கொயர் அதாவது 2ab 2bc இங்க வரும். நடுவுல வந்துட்டு 2ac வரும். ஓகேங்க. ஓகே. இப்போ இதுல b ஸ்கொயர் என்னன்னு பாத்தீங்கன்னா b அப்படிங்கிறது இல்ல 2 இருக்கா. 2 ஸ்கொயர் அப்படிங்கிறது 4 பிளஸ் 2 into a into c. 2 into 1 into 1 is 2. கரெக்டா? So 2 அவ்வளவுதான். So 2 plus 2 b square அப்படிங்கிறது 4. 4 plus 2 அப்படிங்கிறது 6. So அதனால 6 போடும். Next 2ab 2 into 1 into 2 that is 4 அவ்வளவுதான். Next a square 1 square is 1 அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் போடணும். யூனிட்ஸ் டிஜிட்டை மட்டும் தான் ரைட் சைடுல இருந்து போட்டே வரும். ரிமைனிங் எல்லாத்தையுமே கேரி ஃபார்வர்ட் பண்ணி ஆட் பண்ணி பண்ணணும். So the answer என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 14641 அவ்வளவுதான் இதோட ஆன்சர். ஓகேங்களா? லாஸ்ட் ஒன் வந்து c square 1 square is 1. Next 2bc 2 into 1 into 2 that is 4. Next b square அப்படிங்கிறது 2 square that is 4 plus 2ac 2 into 1 is 2. So 4 plus 2 is 6. அதை எழுதியாச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 2ab that is 2 into 2 is 4. Next a square is 1 14641 அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் 3 டிஜிட் நம்பருக்கு கண்டுபிடிப்பீங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்கொயர் ரூட் வந்துடலாம். ஒரு ஸ்கொயர் ரூட் வந்துச்சுன்னா எவ்வளவு பெரிய நம்பரா இருந்தாலும் கடைசி 2 டிஜிட்டை தனியா பிரிச்சு எடுத்துக்கோங்க. பிரிச்சு எடுத்துட்டு அதோட யூனிட்ஸ் டிஜிட்டை பார்க்க வேண்டும். ஓகேங்களா? அந்த யூனிட்ஸ் டிஜிட் வந்துட்டு யூனிட்ஸ் டிஜிட் ஓகேங்களா? இது வந்து யூனிட்ஸ் டிஜிட். இது வந்து அதோடைய ஸ்கொயர் ரூட்டாக இருக்கலாம். ஓகேங்களா? அதாவது யூனிட்ஸ் டிஜிட் வந்துட்டு 1 4 9 6 1 இருந்ததுன்னா அதோட ஸ்கொயர் ரூட் 1 9 இருக்கலாம். 4 இருந்ததுன்னா அதோட ஸ்கொயர் ரூட் 2 8 முடியலாம். 9 இருந்ததுன்னா அதோட ஸ்கொயர் ரூட் 3 7 முடியலாம். 6 இருந்ததுன்னா அதோட ஸ்கொயர் ரூட் 4 6 முடியலாம். ஓகேங்களா? சோ இப்போ 9ல இருக்குன்னா அதோட ஸ்கொயர் ரூட் 3 7 முடியலாம். சோ இந்த இடத்துல 3 or 7 அப்படின்னு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணா ரிமைனிங் இருக்கிற நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா 44. 44ங்கிறது 44 பக்கத்துல இருக்கிற பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ் என்னெல்லாம் 36 49. 36 அப்படிங்கிறது 6 உடைய ஸ்கொயர் ரூட் 6 உடைய ஸ்கொயர் 49 அப்படிங்கிறது 7 உடைய ஸ்கொயர். பட் இது வந்து 6 ஸ்கொயருக்கும் 7 ஸ்கொயருக்கும் நடுவுல இருக்கு. சோ நீங்க கண்டிப்பா 7 ஸ்கொயருக்கு மேல கிடையாது. 6 ஸ்கொயருக்கும் 7 ஸ்கொயருக்கு நடுவுலங்கிற போது இந்த 44 பக்கத்துல நீங்க 6 போட்டுக்கணும். ஓகேங்களா? இப்ப 63 67ங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா 65 ஸ்கொயர் கண்டுபிடிச்சா வேலை முடிஞ்சது. 65 ஸ்கொயர் அளவு 5 ஸ்கொயர்ங்கிறது 25 6 into 7ங்கிறது
6 into 7 அப்படிங்கிறது 42. So 4225 வருது. இந்த இடத்துல என்ன இருக்கு? 4489 இருக்கு. So 65 ஸ்கொயரை விட அதிகம். So கண்டிப்பாகவே என்னவா இருக்கும்? 67 தான் இருக்கும். So இதோட ஆன்சர் 67. இந்த மாதிரி நம்ம டிசைட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கியூப் ரூட் வந்தீங்கன்னா லாஸ்ட் 3 டிஜிட்ஸ் எடுத்துக்கணும். லாஸ்ட் 3 டிஜிட்ஸ் எடுத்துட்டு இது லாஸ்ட் டிஜிட். சப்போஸ் உங்களுடைய லாஸ்ட் டிஜிட் இதா இருந்தது, இது வந்து கியூப் ரூட். ஓகேங்களா? லாஸ்ட் டிஜிட் வந்து 1 இருந்ததுன்னா அதோட கியூப் ரூட் 1 தான் இருக்கும். 4 இருந்ததுன்னா 4 தான் இருக்கும். 5 இருந்ததுன்னா 5, 6 இருந்ததுன்னா 6, 9 இருந்ததுன்னா 9, 8 இருந்ததுன்னா 2 இருக்கும். 7 இருந்ததுன்னா 3 இருக்கும். 2 இந்த இதெல்லாம் நீங்க பாத்துக்கணும். இப்போ இந்த லாஸ்ட் 3 டிஜிட்ல லாஸ்ட் யூனிட்ஸ் டிஜிட் 2 இருக்கா? 2 இருந்ததுன்னா அதோட கியூப் ரூட் 8 இருக்கும். 8 போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் 110 வாங்க. இந்த 110 உடைய கியூப் ரூட் கண்டுபிடிக்கணும்னா 4 கியூப்ங்கிறது என்ன ஃப்ரெண்ட்ஸ்? 64. 5 கியூப்ங்கிறது என்னது? 125. ஸோ 5 கியூபுக்கு மேல கண்டிப்பா கிடையாது. ஸோ 4 கியூபுக்கும் 5 கியூபுக்கும் உள்ளதான் இருக்கு. ஸோ நீங்க 4 இந்த இடத்துல எடுத்துக்கலாம். ஸோ இதோட கியூப் ரூட் இஸ் 48. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸ்கொயர் ரூட்டுக்கு 1 ஸ்கொயர்ல இருந்து 20 ஸ்கொயர் வரைக்கும் படிக்கணும். கியூப் ரூட்டுக்கு 1 கியூப்ல இருந்து 20 கியூப் வரைக்கும் படிக்கணும். அதெல்லாம் நீங்க படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் நீங்க மேஜரா பார்க்க வேண்டியது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஓரளவுக்கு நம்ம எல்லாமே பார்த்துட்டோம் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ ஜென்ரலாக மற்றபடி ஒரு அடிஷன் சப்ட்ராக்ஷன் அதெல்லாம் ஃபாஸ்ட்டாக பண்ணோம்னா நான் என்ன ட்ரிக்ஸ் சொல்லி கொடுத்துருப்பேன் அப்படின்னா, இப்போ 782 + 125 இப்படின்னு இருக்குன்னா நான் எப்படி சொல்லி கொடுத்துருப்பேன்னா, இதை வந்துட்டு மைண்டில் நீங்கள் 700 + 82 எடுத்துக்கணும். இதை 100 + 25 அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ 700 + 100 அப்படிங்கிறது 800 ஈஸியா இருக்குமா? நெக்ஸ்ட் 82 + 25 உங்களுக்கு ஈஸியா இல்லைன்னா இதையும் பிரிச்சு 80 + 2 இதையும் பிரிச்சு 20 + 5 இதெல்லாம் நீங்க மைண்ட்ல வச்சுக்கிறதுக்கு. ஓகேங்களா? ஸோ 80 + 20ங்கிறது 100, ஆல்ரெடி 800 இருக்கு, பிளஸ் 800 + 100 அப்படிங்கிறது 900 + 5 + 2 அப்படிங்கிறது 7. ஸோ 907 அப்படிங்கிறது ஆன்சரா வரும். ஓகேங்களா? பார்க்கறதுக்கு பெருசா இருக்கும், பட் மைண்ட்ல அப்ளை பண்ணீங்கன்னா ஃபாஸ்டா இருக்கும். 782 + 125 700 + 100 is 800, 80 + 20 is 100. ஸோ 900, 5 + 2 is 7, 907 ஈஸியா வந்துடும். ப்ராக்டிஸ் பண்ணா ஈஸியாக வந்துடும். ஓகேங்களா? இதே கான்செப்ட் தான் நான் வந்துட்டு இப்போ சப்ட்ராக்ஷனுக்கும் சொல்லி தந்தது. இப்போ 72 - 11 அப்படின்னு இருக்குன்னா 70 - 10 அப்படிங்கிறது எவ்வளவு? 60 பிளஸ் 2 - 1 அப்படிங்கிறது எவ்வளவு? 1. ஸோ 61 அப்படிங்கிறதா இதுவே ஆன்சர். அந்த மாதிரி பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். இதை தாண்டி மல்டிப்ளிகேஷனுக்கு நான் உங்களுக்கு ஃபாலோ பண்ண சொல்ல போகிறது என்னன்னா, இப்போ 82 × 9 அப்படின்னு இருக்குன்னா இது எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கலாம்னா, 80 × 9 அப்படிங்கிறது என்னது? 720 பிளஸ் 2 × 9ங்கிறது 18, 720 + 18 அப்படிங்கிறது என்னது? 738. ஈஸியா போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். புரியுதுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் 46 × 24 அப்படின்னு இருக்குன்னா நான் எப்படி பண்ணுவேன்னா 46 × 20 ஃபர்ஸ்ட் எடுத்துப்பேன். 46 × 2ங்கிறது எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ்? 46 × 2 அப்படிங்கிறது 92. ஸோ 46 × 20 அப்படிங்கிறது 920 வருமா? நெக்ஸ்ட் பிளஸ் 46 × 4 என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். 46 அதாவது 46 × 20 பிளஸ் 46 × 4 இந்த மாதிரி நான் கண்டுபிடிப்பேன். 46 × 20 அப்படிங்கிறது 920. ஓகேங்களா? அதை நம்ம முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் 46 × 4 எப்படி கண்டுபிடிக்கலாம்? 40 × 4 அப்படிங்கிறது 160, 6 × 4ங்கிறது 24, 184. ஸோ 920 + 184 நம்ம ஆட் பண்ணிக்கணும். அதை ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்னா 4 9 + 1 is 11. ஸோ 9 + 1 is 10, 11. ஓகேங்களா? ஸோ 1104 அப்படின்னு வரும். ஆக்சுவலி இது உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல இந்த ஆன்சரை போட்டுடலாம். அதாவது 46 × 24 46 × 20 எவ்வளவு? 920. நெக்ஸ்ட் 46 × 4 எவ்வளவு? 184. ஸோ 920 + 184 is 1104. இந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியா முடிஞ்சிடும். ஸோ நீங்க மல்டிப்ளிகேஷனுக்கு இந்த மாதிரி ட்ரிக்ஸை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் இதுதான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். ஒரு குவிக் ரீகாப் கொடுத்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். நான் மென்சுரேஷன் டாபிக் சொல்ல நிறைய ஃபார்முலாஸ் இருக்கிறதால ஹோப்ஃபுல்லி அதெல்லாம் நீங்களே எழுதி வச்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ அந்த ஃபார்முலாஸையும் ஒன் டைம் ரீகாப் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் மினிட்ல ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு ஒரு குவிக் ரிவிஷன் மாதிரி இருந்திருக்கும்னு நம்புறேன். இல்ல ஏதாவது ஒரு டாபிக் ஐயோ இது புதுசா இருக்கு அப்படின்னு தோணுச்சுன்னா டக்குன்னு எல்லாமே பிளேலிஸ்ட் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். அந்த பர்டிகுலர் வீடியோ ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல இருக்காது. 10 நிமிஷம் நான் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு நீங்க நம்புறீங்க அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் ஃபியூச்சர்ல வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும். நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.